Hi friends, my name is Rama. Welcome to our channel Speaking This Easily. Today I am going to teach you very important and interesting topic in Vocabulary Week Day 16. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், தயக்கம். அதற்கான ஆங்கில வார்த்தை ஹெசிடேஷன். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சந்திப்பின் போது தயக்கமின்றி பேசினாள். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் she spoke without hesitation during the meeting. செகண்ட் ஒன் பார்க்கலாம், இறப்பு. அதற்கான ஆங்கில வார்த்தை மொர்டாலிட்டி. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த ஆய்வு மக்களின் இறப்பு விகிதத்தை மையமாக கொண்டது. அதற்கான ஆங்கில வார்த்தை the steady focus on the mortality rate of the population. தேர்ட் ஒன் பார்க்கலாம், தோராயமாக. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் அப்ராக்சிமேட்லி. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். கூட்டம் சுமார் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் த மீட்டிங் வில் ஸ்டார்ட் அப்ராக்சிமேட்லி அட் 3 PM. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம், மோசமான. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஆஃபுல். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். உணவகத்தில் உணவு மோசமாக இருந்தது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் The food at the restaurant was awful. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம், புறப்பாடு. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் டிபார்ச்சர். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் The train's departure was delayed due to technical issue. சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம், நெரிசல். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் கன்ஜெஷன். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். காலை நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் There was heavy traffic congestions during the morning rush hours. செவன்த் ஒன் பார்க்கலாம், பக்கவாதம். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் பேரலைசிஸ். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பக்கவாதத்திற்கு. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் He is undergoing treatment for paralysis. எய்த் ஒன் பார்க்கலாம், விக்கல். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஹிக்கப்ஸ். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். விக்கலை நிறுத்த தண்ணீர் குடித்தார். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் He drank water to stop his hiccups. நைன்த் ஒன் பார்க்கலாம், அழிவுகரமான. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் டிஸ்ட்ரக்டிவ். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நிலநடுக்கம் நகரத்தில் அழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் The earthquake had destructive impact on the city. லாஸ்ட் ஒன் பார்க்கலாம், மறுத்தார். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ரெஃப்யூஸ்ட். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் சலுகையை ஏற்க மறுத்தாள். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் She refused to accept the offer. Thank you friends.